இல்லை என்கின்ற சுரங்க தொழிலாளர்கள் 1000 பேருக்கு மேற்பட்டு இறந்து விட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இன்று வரை தன்னுடைய கடைசி நிலுவைத் தொகைக்காக இன்றைக்கு போராடி வருகிறார்கள். குடிவு இருக்கின்ற வீடுகளை சொந்தமாக்கவில்லை. அரசு 2007 மத்திய அரசு கேபினெட் முடிவை எடுத்தது. தங்க சுரங்க குடியிருப்புகளை தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்தது. ஆனால் இன்று வரை அதை அமல்படுத்தவில்லை. எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகும் கூட இன்று வரை அதை அமல்படுத்தப்படவில்லை. அதே நேரத்திலே இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் 2013 இன்றைக்கு இன்றைய தங்க சுரங்கத்தை தங்கத்தின் விலை அதிகரித்திருப்பதால் மத்திய அரசே எடுத்து நடத்தலாம் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் கூட இன்று வரை அமல்படுத்தப்படவில்லை. நாங்கள் புதியதாக நீங்கள் எதையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை. மத்திய அரசு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிய அந்த கேபினெட் முடிவை, உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை அமல்படுத்துங்கள் என்கின்ற வகையிலே இன்றைக்கு தங்க வயலிலே இருக்கின்ற இளைஞர்களை இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அள்ளிக்கடையில் இருந்து இந்த காந்தி சதுக்கம் வரை 16 வார்டுகளின் உள்ளே நுழைந்து இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகளையும் நோக்கங்களையும் இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தி வருகின்ற நேரத்திலே மண்ணின் மைந்த நான், தங்க சுரங்க தொழிலாளியின் மகன் நான், என் மண்ணிற்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நானும் குரல் கொடுப்பேன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பலத்தை ஆதரவை தேசிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவரும் கோலார் தங்க வயலிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரோ இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தன்னை வழக்கு வழங்கராக நியமித்துக் கொண்டு கோலார் தங்க வயலிலும் இன்றைக்கு வழக்கறிஞராக இன்றைக்கு வாதாடி வருகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கவயல் மண்ணின் மைந்தன் தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்தார் என்கின்ற போது இதற்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டிற்கு மிகப்பெரிய ஒரு யானை பலம் கிடைத்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். தங்கவயல் மண்ணின் மைந்தர்கள் ஓரணியிலே திரள்கிறார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை இதை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நிறைவாக இந்த போராட்டத்தினுடைய நிறைவை வலுப்படுத்துகின்ற வகையிலே இந்த மண்ணின் மைந்தன் இந்த தங்கவயலில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தொழிலாளியினுடைய மகனான தங்கவயலுடைய தளபதி மரியாதைக்குரிய திரு எஸ். ராஜேந்திரன் அவர்கள் நிறைவுரையாற்றி இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே மிக பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த சேவ் கமிட்டி குழுவினர் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு பிளாக் டே 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கணும். நம்ம பிளாக் டே கொண்டாடி இருக்கக்கூடாது. 25 இயர்ஸ் ஆன பிறகு சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இல்லையா? அதை செய்திருந்தோம்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஊரே தெரிஞ்சிருக்கும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறாங்க, எல்லாருக்கும் புடவை சட்டை சட்டு வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துருக்கும். உண்மையா இல்லையா? தொழிலாளிகளுக்காக போராட்டம் பண்றாங்க. ஒரு 200 தொழிலாளி கூட வரும் இல்லையே, ஒரு 100 தொழிலாளி அது கூட வரணும் இல்லையா? அப்ப என்ன இந்த மண்ணு மேல பற்று இருக்கு? பற்று இல்லாதனால தான், இந்த மண்ணு மேல பாசம் இல்லாதது தான் வெளியூருக்காரங்களை கொண்டாந்து உள்ளூர்ல விட்டுயும். உள்ளூர்காரங்க விட்டு அவன் நம்மளுக்கு மண்ணை தான் கொட்டினான் வழியா ஒண்ணு கொட்டல. இப்போ ஜோதிபாஸ் சொன்ன மாதிரி அந்த லெட்டர் கூட தங்கவயல் கருப்பு தினம் மார்ச் 1 உலக புகழ்பெற்ற கோலார் தங்க சுரங்கம் என்ற பிஜிஎம்எல் 2001 மார்ச் அன்று மத்திய அரசால் மூடப்பட்டது. இது உண்மை. 1880 ஜான் டெய்லர் கம்பெனியரால் துவக்கி நூற்றாண்டை கடந்து 800 டன் தங்கத்தை தரணிக்கு வழங்கிய பெருமை உண்டு. 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுரங்க விபத்தில்
ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த வரலாறு மறைக்க முடியாது. இன்னும் சுரங்கத்துக்குள் தேசிய சொத்தான தங்கம் உள்ளதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். இருந்த போதிலும் மீண்டும் தங்க சுரங்கத்தில் தங்கம் எடுக்கும் தொழிலை தொடர்விடாமல் மூடிவிட்டனர். சர்வதேச சந்தையில் ஒரு டன் பசுந்தங்கத்தின் விலை 800 கோடி ரூபாய். 820 டன் தங்கத்தை 10,000 அடி பாதாளம் சென்று பாறைகளை பிளந்து தரணிக்கு வழங்கியுள்ளனர். இன்றைக்கு இதன் மதிப்பு 6,50,000 கோடி. இத்தகைய தேசத்தின் வளமையை உலகுக்கு உயர்த்து காட்டிய பெருமை நமது தங்க சுரங்கத்தை எழுந்த நாள் தேசத்தின் துக்க நாள். இதை படிச்சு கூட மனசாட்சி உள்ளவன் வரலன்னு சொன்னா அவன் இந்த ஊர் மண்ணின் மைந்தனா. அடுத்தது, இதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் வானத்தை தொட்டிருக்கும் சைனாட் மலை இது இயற்கை மலை அல்ல, உழைப்பின் அடையாளத்தில் உருவான செயற்கை மலை. அதிலும் கூட தங்கம் சீலைட் உலோகங்கள் உள்ளதே சுரங்க நிபுணர்கள் தகவலாகும். இது வரலாற்று பொக்கிஷம். நாளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய காலத்தின் சோடுகள். இன்னும் கூட தங்கம் இருப்பது அறிந்து இதனை வெட்டி எடுக்காமல் வேடிக்கை பார்க்காமல் பொருளாதார குற்றமாகாதா? தங்க சுரங்கம் இயங்கிய காலம் வரை சுத்தமான குடிநீர் ரொம்ப முக்கியம். சுத்தமான குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் உட்பட அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைத்தன. ஆனா இப்போ கிடைக்குதா? சுகாதாரம் கிடைக்குதா? சுத்த நீர் கிடைக்குதா? இது காரணம் யார்? யார் காரணம்? எம்எல்ஏ தயால். யார் காரணம்? எம்பி எம்எல்ஏ. எம்பி வந்தாருன்னா கூடவே சுத்துறீங்க கார்ல, நான் எம்பி கொடுக்குறேன்னு. இருந்து என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு அவன் சுத்திட்டு போயின்னு இருப்பான் இல்லையா? பார்ப்போம். ஒரே லட்சத்தில் நமது பணியை தொடர செய்வோம். இது எழுதுந்து ஜோதிபாஸ். ஆஸ்பத்திரி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, வசதி இல்லை, வீடு சொந்தம் இல்லை, வீட்டுக்கிட்ட சுகாதாரம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். என்ன சட்டமன்ற உறுப்பினர்? அவன் எங்க என்ன கேட்டுப்போ, நான் 500 ரூபாய் கொடுக்குறேன், ஓட்டு போடுறோம், நான் ஜெயிக்கிறேன். இத மனசாட்சி உள்ளவன் இதை ஏத்துக்குவானா? சிந்திச்சு பாருங்க. தமிழன் போராட்டம் பண்றோம். எங்க தமிழனை நீ கூப்பிடுற? எவன் டொனேஷன் கொடுக்குறான்னா அவன் தமிழனே கிடையாது. அவனை கூப்பிட்டு நடுவுல வைக்கிற. என்ன சார் சொல்லுங்க. தமிழ் சங்கத்துல கூட யார கூப்பிட்டு வந்தீங்க? ரோஜாவா? எவன் காசு கொடுக்குறான்னு அவனு கூப்பிட்டுனார. அது கொள்கை இல்ல. தமிழனை கூப்பிட்டு வரணும். இலக்கியத்தை பத்தி தெரியணும், அகநானூறு பத்தி தெரியணும், புறநானூறு பத்தி தெரியணும், தொல்காப்பியம் பத்தி தெரியணும், 8 தொகை 10 பாடல் தெரியணும். அவன் தமிழன். தமிழன் வாயில சொல்லக்கூடாது, புரட்சி பண்ணி காட்டணும். இன்னைக்கு ஏன் நான் வந்தேன்? நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க அப்பா தொழிலாளி. எத்தனாயிரம் தொழிலாளி இறந்திருக்காங்க. எத்தனாயிரம் தொழிலாளி ரத்தம் சிந்தி இருப்பாங்க. எங்க அப்பனும் ஒரு தொழிலாளி. யான் தொழிலாளிக்கு நான் வரலன்னா எனக்கு அரசியல் தான் வேணுமா? எம்எல்ஏ தான் வேணுமா? கவுன்சிலர் தான் வேணுமா? ஒரு அவசியமே இல்லை. எனக்கு என் மண்ணும் என் மக்களும் தான் வேணும். ஒழியோ அரசியல் எனக்கு தேவையில்லடா. சொல்லு, நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இன்னைக்கு போலீஸ்காரங்களை பத்தி பேசணும். போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, பப்ளிக் மீட்டிங்ல சொல்லணும். அது உண்மையா இல்லையான்னு எஸ்பிக்கு தெரியணும். திருடுகள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. இதெல்லாம் கேட்டதுனால நம்மள அவங்க அரெஸ்ட் பண்ணிட போறது இல்லை. இது நம்மளுடைய உரிமை. We are the public servant. Not only that, we are advocate. We have every right to question them. இத தொழிலாளிகளுக்காக இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டம் எல்லா லீடரும் சேரணும். என்னுடைய ரிக்வெஸ்ட், யார் யார் பொலிட்டிக்கல்ல நிக்கிறாங்களோ, யார் யார் எந்தெந்த கட்சியில நிக்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நேரம் சும்மா கிடைங்களா? என்ன ஆளுக்கு ஒரு கட்சி, அடுத்தவனுக்கு ஒரு கட்சி, யார் கூட்டாலையும் போயிட்டு அதை நின்னுக்கிறதுனால நான் கிடையாது. தொழிலாளி என்ற வர்க்கத்துக்காக என்னை கேட்டதுக்காக அதுவும் ஒரு சாவுக்கு போயிருந்தேன். நோட்டீஸ் கொடுத்தாங்க, கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். வார்த்தையை மட்டும் நான் தவறவே மாட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து
சிஎஸ்ஓ ஒரு சின்ன பந்தல் போட்டு ஒரு கார் நிக்க வைக்கிறான், ஒருத்தன் உள்ள செக்யூரிட்டி வந்து இடிக்கிறான், பக்கத்துல அப்சர் கட்டியிருக்கான், அது இடிக்க மாட்டான். இவன் யார் கேள்வி கேட்கறது? தொழிலாளியான நம்ம கேட்க, நம்ம வேண்டியாது. அது எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எவன் கொடுக்கணும் எவன் கொடுக்கலன்னு முக்கியம் இல்ல. இல்ல கம்ப்ளீட் ஜேசிபி யூபி அது அப்படி வச்சுடுவானா என்ன? ஒன்னும் பண்ண முடியாது. தைரியமா இருக்கும். எல்லாரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க மனைவி வீட்டுல இருக்கிறோம், வீட்டுக்கு ஒரு ஆள் சேர்ந்தோம்னாக்கா 5000 பேரு பிஜேபி எல்லாம் அட்டாக் பண்ணணும். சிஎஸ்ஓ கேள்வி கேட்கணும். என்ன போலீஸ் அவங்க செக்யூரிட்டி கொடுக்குவாங்க. நீங்க தகராறு பண்றீங்க, லட்டி சார்ஜ் பண்ற, எதுக்கு லட்டி சார்ஜ் பண்ற? மனசாட்சியோட இந்த மண்ணு மேல பட்டு இருந்தாக்கா ஆல் பார்ட்டி லீடர்ஸ் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க, பிஜேபி அட்டாக் பண்ணலாம். பிஜேபி சிஎஸ்ஓ பதில் சொல்லணும், எஸ்பி முன்னாடியே சொல்லணும், இல்ல டிசி வந்தா கூட சொல்லணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பி.